கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலுமாய் கூட தெய்வ பிரசன்னத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி மனுஷர்களோடு கூட இடைப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகம் பரலோகத்திலே அவர் இருந்தார். அவர் பூமியிலே மனுஷர்களோடு வாசம் பண்ண இடத்தை ஆயத்தம் பண்ணினார். தமக்கு பயந்தவர்களிடத்தில் வசனத்தை கேட்கிற இடத்திலே விலகி பாவத்திற்கு விலகி வாழ்கிற மக்கள் மத்தியிலெல்லாம் அவர் இருக்க விரும்புகிறார் என்று சொல்லலாம் நாம் பார்த்தோம். எப்படி அவர் மனுப்புத்திரலோடு கூட மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவர் மிகவும் நேசித்த ஒரு மனுஷன் ஏனோக்கு. ஆதியாகமத்திலே நாம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாளோடு கூட கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான நேரங்களிலே அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணினார். அவர் உலாவி கொண்டிருந்தார், அவர்களோடு பேசி மகிழ்ந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்ட பொழுது கர்த்தர் ஒரு மனுஷர் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாக்கா நம்ம அந்த ஃப்ரெண்டுடைய இடத்த எப்படி நிரப்ப நம்ம பார்க்குறோம். அதுபோல் ஆண்டவர் பாருங்க, ஆதாம் ஏவாள் போன பிற்பாடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஏக்கத்தோடு மனுஷர்களுக்காய் அவர் காத்திருக்கிறதை நான் உணர்கிறேன். அப்படி நான் வேதத்தில் வாசிக்கவில்லை என்றாலும் கர்த்தர் மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆதாம் ஏவாள் அவர்கள் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்ட பிற்பாடு 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தர் ஏனோக்கோடு கூட சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமல் போனான் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் அவர் ஒரு நல்ல நண்பனை போல மனுஷனிடத்துல அவர் பழக விரும்புகிறார். இதுதான் என்னுடைய ஒரு தெளிவாய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜான் 15:15 வாசிக்கும் பொழுது, நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லேன் கூப்பிட மாட்டேன், நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று சொல்கிறேன். ஏனென்றால் சிநேகிதன் தன் சிநேகிதனுக்கு ஒன்றையும் மறைக்க மாட்டான். நானும் உங்களுக்கு ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் என் பிதாவினிடத்தில் கண்ட எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். ஸோ காட் கால்ட் அஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட். நம்மளை ஒரு நண்பனை போல அவர் நம்மளோடு இருக்க விரும்புகிறார். இது ஒரு பெரிய சந்தோஷத்திற்கு ஒரு காரியமாக இருக்குது. அப்போது கர்த்தர் ஏனோக்கை தேர்ந்தெடுக்கிறார். அவன் 65 வருஷம் அவன் ஏனோக்கு நாம் குறித்து வாசிக்கிறோம். 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றானாம். அப்போ அவருக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமம் 5:22 வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம நினைக்கணும் ஒருவேளை கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்கிறோன்னா வீடு வாசலாம் விட்டுட்டு சன்னியாசிங்களாம் எங்கன்னா போயிடணுன்னுட்டு. அப்படி இல்லவே இல்லை. மெத்துசலாவை ஏனோக்கு 65 வயதில் பெற்றெடுக்கிறான். அதுக்கப்புறம் 300 வருஷம் அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தானாம். பார்த்தீங்களா? குடும்ப வாழ்க்கையும் நடத்துகிறான். அதே நேரத்தில் பாருங்க, சிலர் சொல்லுவாங்க திருமணம் ஆகக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஆயிடும். அப்படி இல்லவே இல்லை. கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கினார். பார்த்தீங்களா? திருமணத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறவர். கணவன் மனைவியாய் வாழ்கிறது கர்த்தருக்கு பிரியம். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆகவே நாம் குடும்பமாய் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நாம் குடும்பமாய் பிள்ளைகளோடு கூட கணவன் மனைவியோடு உட்கார்ந்து நாம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்கும்போது அவர் நம்மத்தில் வருகிறார், நம்மோடு சஞ்சரிக்கிறார். இதை நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்லட்டும். ஏனோக்கு 65 வயது ஆன பொழுது மெத்துசலாவை பெற்று அதுக்கப்புறம் 300 வருடம் அவன் தேவனோடு கூட நடக்கிறான், சஞ்சரிக்கிறான். அப்பொழுது கூட அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஏனோக்கினுடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். ஸோ இஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட், த கர்த்தருடைய சமூகம் ஏனோக்கோடு கூட இருந்தது. அவர்கள் 2 பேரும் ஒரு நண்பனை போல அவர்கள் சஞ்சரித்தார். இதிலிருந்து நம்ம படிக்கிற பாடம் என்ன? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து குமாரர் குமாரத்திகளை பெற்றெடுத்து வீடுகளை நடத்தி குடும்பங்களை வேலை செய்து உலக காரியங்கள் செய்து எல்லா வேலைகளையும் செய்தாலும் மத்தியிலே நாம் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். கர்த்தரோடு கூட நாம் பேச முடியும், கர்த்தரோடு கூட நாம் உறவாட முடியும், நடக்க முடியும். பார்த்தீங்களா? அவன் 300 வருஷம் கர்த்தரோடு கூட ஒரு நண்பனை போல பேசிக்கொண்டு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கடைசியில் ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாள், ஐயோ நான் உன்னை விட்டு இருக்க முடியாது ஐயா, நீ என்னோட வந்துடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்? ஏனோக்கை எடுத்து கொண்டாராம். அவன் காணப்படாமல் போனான். அவனுடைய மனைவி பிள்ளைலாம் தேடி இருக்க மாட்டாங்களா? எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்களோ, 300 வருஷத்துல எவ்வளோ பிள்ளைங்க அவர் பெற்றெடுத்திருப்பாரோ. எல்லாரும் அவரை தேடி இருக்க மாட்டாங்களா? தேடி இருப்பாங்க.
ஆனால் அவர் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் பாருங்க. நீங்களும் கூட ஆண்டவரோடு கூட ஒரு சகோதரனோடு ஒரு நண்பனோடு பேசுறது போல பேசி பழகி சமாதானமா இருங்க. யோபுல 22ஆம் அதிகாரத்துல நான் உங்களுக்கு அது முதலே சொல்லியிருக்கேன். அவரோடு பழகி நாம் சமாதானமா இருந்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்குமா. அதை நாம் பின்னால படிக்கலாம் வேணுமெனால். இப்பொழுது ஏனோக்கை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாய் கர்த்தர் இன்னொரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். ஏனோக்கு எடுத்துக்கொண்ட பிற்பாடு பாருங்க, மறுபடியும் ஆண்டவர் வருகிறார். வந்து யாரை இந்த உலகத்துல பிடிக்கலாம், யார் நமக்கு நண்பனா இருப்பார் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு பார்க்கும் பொழுது நோவாவை கூட என்ன பண்ணுகிறார், கர்த்தர் பிடிக்கிறார். நோவாவோடு கூட சஞ்சரித்தார், தேவனோடு கூட நோவா சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்போ நோவாவை கர்த்தர் எதுக்காக பிடிக்கிறார் என்றால், அவனோடு பேசி பழகி அவருடைய சமூகத்தினால் நோவாவை திடப்படுத்தி, அந்த காலங்களிலே நோவா உத்தமனும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு முன்பாக அவன் தயை பெற்றவனுமாய் இருந்தான். அதனால ஒரு பெரிய வேலைக்காக ஒரு மழை பெய்யாத நாட்களிலே மழையை பெய்ய வைத்து ஒரு பெரிய ஒரு படகை ஒரு கப்பலை செய்ய வைத்து அதில் ஏராளமான மிருக ஜீவன்களை சேர்த்து அவர்கள் 1 வருஷத்திற்கும் அதிகமான நாட்கள் அவர்கள் அந்த பேழையிலே பிரவேசித்து இருந்தார்கள். 8 பேர் அந்த பேழையிலே பிரவேசித்தார்கள். கர்த்தருடைய சமூகம் நோவாவோடு இருந்தபடினால் அவன் ஞானமாய் இந்த வேலைகள் எல்லாவற்றையும் செய்கிறான். நோவா கர்த்தரோடு கூட சஞ்சரித்ததினாலே இந்த பெரிய அழைப்பை பெற்றுக்கொள்கிறான். தன்னுடைய பெரிய வேலையை, தேவனுடைய மனஸ்தாபத்தை நீக்கத்தக்கதாக நோவா வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனை உலகத்தில் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அப்பொழுது இந்த உலகத்தை நிகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது இந்த பெரிய வேலைக்கு நன்மையானதையும் தீமையானதையும் கொஞ்சம் சேர்த்து வைத்து பத்திரப்படுத்த வேண்டும். ஆண்டவர் எப்பவுமே சர்வ சங்காரம் செய்ய மாட்டார், கொஞ்சத்தை தனக்காக மீதியாய் வைப்பார். 3ஆம் பங்கை தனக்காக அவர் வைத்துக் கொள்கிறார் என்று சகரியாம் 13:8 நாம் வாசிக்கிறோம். அந்த 3ஆம் பங்கை அவர் தனக்காக வைத்து அதை புடமிட்டு சுத்திகரித்து தம்முடைய ஜனமாய் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் முற்றிலும் அழிக்காதவர், கொஞ்சத்தை தனக்காக சேர்த்து வைக்க வேண்டும். இந்த மகத்துவமான வேலை செய்வதற்காக கர்த்தர் நோவாவை தெரிந்து கொள்கிறார். பாருங்க, அவனோடு கூட சஞ்சரித்து நோவாவுக்கு தன்னுடைய எல்லா மனதின் திட்டங்கள் எல்லாம் அவன் நோவாவுக்கு வெளிப்படுத்துகிறார். நோவா அதை கேட்டு அதன்படியே செய்து அவர் கர்த்தரோடு சஞ்சரித்தபடினால் ஒரு பெரிய வேலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கையிலே கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை நாம் செய்ய முடியும். அவருடைய மனதின் வேதனைகளை கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மனதில் இருக்கிறதான துக்கங்கள் என்ன, மனுஷனை குறித்ததான ஆதங்கங்கள் என்ன, அவர் என்னதை குறித்து அவர் யோசனையா இருக்கிறார், இதெல்லாம் கூட அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அவரோடு நாம் பேசி பழகி அவருடைய சமூகத்திலே நம்மை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவருடைய மனதை நமக்கு வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாருங்க, நோவா முடிந்த பிற்பாடு ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவன் கல்தேயர் தேசத்திலே ஒரு புறஜாதியானாய் விக்கிரங்களை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவனாய் இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமுடைய இருதயத்தை அறிகிறார். அவன் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடப்பான் என்று அவனை குறித்து கர்த்தர், ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்தபடினால் ஆபிரகாம் இடத்திலே அவரே வந்து பேசுகிறார். பாருங்க, இந்த மக்கள் எல்லாம் கர்த்தரை தேடினார்கள் என்பதை காட்டிலும் தேவன் அவர்களை தேடி வந்தார் என்று தான் சொல்ல முடியும். நாம் தேடுகிறதல்ல, தேவன் தேடும் மனிதர்கள். பார்த்தீங்களா, நாம் கர்த்தரால் தேடப்படுகிற மனிதர்களா இருக்கிறோம். இந்த உலகத்துல யார் உத்தமமா இருப்பார்கள், யார் உண்மையா இருக்கிறார்கள், யார் தேவனுக்கு பயந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் உலாவி பார்த்து கொண்டிருந்து அவர்களோடு வந்து அவர் வாசம் பண்ணுகிறார். அதை குறித்து நாம் இன்னும் அநேகமாய் விஸ்தாரமாய் நாம் பேச முடியும். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அது 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், பூமியிலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ, உன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் விட்டையும் மறந்து விட்டு நீ வெளியே வா என்று சொல்லி அவரை வெளியே அழைத்து தான் காண்பிக்கிற தேசத்துக்கு கொண்டு போய் அவரை அங்கே ஒரு பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற யூத சந்தானத்தை அவர் உண்டாக்குறதா இருக்கிறதை நாம் பார்க்கணும். பார்த்துக்க, கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம் என்ன, தன்னுடைய குமாரனை நான் வரவழைக்க வேண்டும், நான் வேறு பிரித்து கொண்டு வர வேண்டும், என்னுடைய ஜாதியை நான் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய ஜனத்தை, எனக்கென்று ஒரு ஜனத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறார். பேசி அவனை வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவரோடு கூட பல காரியங்களை செய்கிறார். அதை நாம் படிக்கலாம். அவரை கொண்டு வந்து கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாக்கி இன்றைக்கு வரைக்கும் யூத ஜனங்களோடு கூட கர்த்தருடைய சஞ்சாரம் இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு இதுக்கு மத்தியிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
வெறும் ஆண்களோடு மாத்திரம்தான் கர்த்தர் பேசுவாரா என்று நான் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஆகாரை கர்த்தர் காண்பித்தார். ஆகார் ஒரு அடிமையான பெண். வெறும் ஆண்களோடு மாத்திரம் கர்த்தர் பேசுறது இல்லை, நிறைய பெண்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். முதலாவது நாம் ஆகாரை பார்க்கலாம். இன்னும் நிறைய சிம்சோனுடைய தாயார் இடத்துல பேசுகிறார், இன்னும் அன்னாள் இடத்துல பேசுகிறார், ரெபெக்காள் இடத்துல பேசுகிறார் ஆண்டவர். பார்த்தீங்களா, இது போல ராகேல் இடத்துல பேசுகிறார். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கர்த்தரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெண்கள் மேல கூட அவர் இரக்கமுள்ளவராய் கருணை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆகாரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகும் வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டிலே காண்கிறார். சாராளுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வந்தது. சாராளை விட்டு ஆகார் ஓடி போகிறாங்க. அந்த அடிமை பெண்ணாகி அவங்க ஓடும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தூதனானவர் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார், இந்த ஆகார் அடிமை பெண்ணாய் இருக்கிறாள், இவளுக்கு அநியாயம் நேர்ந்தது, கர்ப்பஸ்திரியாய் இருக்கிறாள், இவள் ஓடுகிறாளே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவளை சூருக்கும், இதற்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு, சூருக்கு போகிற வழியிலே ஒரு நீரூற்றண்டையிலே அவளை காண்கிறார். கண்டு சொல்லுகிறார், சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறார். அவள் என் நாச்சியார் சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், நீ திரும்பி போய் அவள் கைக்கு அடங்கிரு, உன்னை கூட நான் ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றுவேன் என்று சொல்லி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். அவளுக்கு திட்டமாய் ஆண்டவர் சொல்கிறார், உன் அங்கலாய்ப்பை நான் கேட்டேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று பேரிடு, அவன் பெரிய மனுஷனாய் ஜனங்களுக்குள்ளே வாழ்வான் என்று சொல்லி அந்த ஆகாருக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆகாரை திரும்ப அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீர்களா? ஆகவே ஆண்டவருடைய சமூகம் ஒரு மனுஷனை தேற்றக்கூடியதா இருக்குது. ஆண்டவருடைய சமூகம் மறுவாழ்வை கொடுக்கிறதா இருக்குது. கர்த்தருடைய சமூகம் நம்மை தேடி வந்து நம்மை வாழ வைக்கிறதா இருக்குது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. இன்னும் கூட நாம் தொடர்ந்து வாசிக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு ஏனோக்கை குறித்தும், நோவாவை குறித்தும், ஆபிரகாமை குறித்தும், ஆகாரை குறித்தும் சொன்னேன். இன்னும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேகமாய் அவரோடு கூட சஞ்சரித்து செய்த காரியங்களை நாம் பின்பாக பார்க்கலாம். ஆகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானாக வந்து வாலண்டியராய் அவர் வந்து நம்மோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கிறவர். ஒரு நண்பனை போல நம்மோடு வாழக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய மனதை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டு ஒரு பெரிய வேலைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த அவர் ஏக்கமாக இருக்கிறார். நாம் தவித்து அங்கலாய்க்கிற சமயத்தில் அவர் தானாக வந்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்குகிறேன் என்று சொல்லுகிற தேவனாய், நம்மை ஆற்றுகிறவராய், தேற்றுகிறவராய், திரும்ப வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு படித்து கொண்டோம். நம்புங்கள், கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கும் வந்து அவர் வாலண்டியராய் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உங்களுடைய தேவையை சந்தித்து உங்களுக்கு அவர் நன்மை செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபம் பண்ணலாம். பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களை தேடி வருகிறது. நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்கான ஒரு வேலையை கொடுக்கிறீர். உம்முடைய நண்பர்களைப் போல எங்களை நீர் அரவணைக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தின் வியாகுலங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர். ஒரு பெரிய வேலைக்காய் எங்களை நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். நாங்கள் தவித்து அங்கலாய்க்கிற பொழுது எங்களுக்கு நீர் வந்து கர்த்தாவே ஆறுதல் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை வேறு பிரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு ஜாதியாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய திட்டங்கள் மகா பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மோடு சஞ்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இன்றைக்கு நீர் மனுஷர்களோடு கூட சஞ்சரித்து செய்த உம்முடைய சமூகத்தின் மேன்மையான காரியங்களை நாங்கள் வாசிக்க எங்கள் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கேட்ட எல்லாரோடும் உம்முடைய கிருபை உண்டாயிருக்கட்டும். அவர்களை கூட பிரயோஜனப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மிகவும் மனமகிழ்ச்சியாய் கர்த்தரோடு கூட சஞ்சரியுங்கள். கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.